வணக்கம். இன்னைக்கு மனைவி சமையலில் ஒரு டீ டைம் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்பியான சூப்பரான தட்டு வடை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் அரை கப் அளவு நிலக்கடலை எடுத்திருக்கேன். இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது நல்லா வறுபட்டுருச்சு. இது வறுபட்டதும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை, இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இதையும் வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு உளுந்து எடுத்துக்கலாம். இது ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், அதே சமயம் நல்லா வாசனை வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வறுத்து விடுங்க. இது வறுபட்டதும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் சேர்த்து அரைக்க போகிறோம். 1/4 கப் அளவு நிலக்கடலை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். உளுந்து, பொட்டுக்கடலை, இது கூட அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் அரைச்சி வச்சுருக்க பவுடர், 1 கப் அரிசி மாவு, 1/4 கப் அளவு நிலக்கடலை இந்த மாதிரி 2ஆக உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எண்ணெய் சூடாக இருக்கும், அதனால் பார்த்து கலந்து விடுங்க. இது கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, தண்ணி மாதிரி போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை இந்த மாதிரி சின்னதாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணுங்க. ஒரே மாதிரி ஈவனாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மொத்தமாக தட்டிடாதீங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம தட்டி வச்சுக்கலாம். இப்போ காஞ்சிருக்க எண்ணெயில் நம்ம தட்டி வச்சிருக்க தட்டையெல்லாம் ஃபுல்லாக போட்டு எடுத்துடலாம். இது ஃபுல்லாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா போட்ட உடனே தீஞ்சிரும், நடுவில் வேகாது, மாவு அப்படியே இருக்கும். இது வேகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கிறிஸ்பியான சூப்பரான தட்டு வடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மனைவி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். தேங்க்யூ.